24th உங்களுக்கு ஒரு ரிலீஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? 24th என்ன? அமர்கலமோட ரீ ரிலீஸ் இருக்கு. ஓ, நல்லா ஓடட்டும் ரீ ரிலீஸ்னால. இட்ஸ் a beautiful film. கண்டிப்பா கண்டிப்பா. ஷாலினிக்கு டப் பண்ணது. அந்த படம் டப் பண்ணும்போது எனக்கு தெரியாது அவங்க லவ் பண்ணுறாங்கன்றது. ஒரு நாள் அஜித் சார் பேசி முடிச்சுட்டு அவர் வெளியே வரல, எனக்கு தெரியாது அஜித் சார் உள்ளே இருக்காருன்னு. சடன்லி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, காதுகிட்ட தேங்க்ஸ் ஃபார் டப்பிங் ஃபார் மை ஒய்ஃப் அப்படின்னாங்க. அப்போ நான் பார்த்தேன் யாருன்னா அஜித் சார். ஒய்ஃபா? யார் சார் ஒய்ஃப்? எனக்கு புரியல ஒன்றும் அப்படின்னேன். ஐ டோன்ட் நோ அட் ஆல். நம்ம கண்டி மேரிட் டு ஷாலினி அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி தனுஷ் சாரோட அம்மானும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லை பயமா என்னன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு எத்தனை வருஷம் எங்கடா இருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் அவரை ரொம்ப அடோர் பண்ணுற ஒரு ஆக்டர். ரொம்ப அவருக்கும் ஃபேன் நான். என் பொண்ணு அதுக்கு மேலே பைத்தியமான ஃபேன். ரவிக்குமார் சாரோட சேர்ந்து பண்ண சீன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல பாக்குறப்போ ஒரு பல் எத்தி இருக்கிறப்போ சின்னதா ஒரு மாடுலேஷன் கொடுத்திருப்பாரு. அவன் திரும்பி வந்தால எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? தனுஷ் சார் வாஸ் so much ஹோப்ஃபுல். இது வந்து கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான் அப்படின்னு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் சோ ஹாப்பி இந்த கான்வர்சேஷன் உங்க கூட வச்சுக்கிறது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேச போறோம். பட் பிஃபோர் தட் 24th உங்களுக்கு ஒரு ரிலீஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? 24th என்ன? அமர்கலமோட ரீ ரிலீஸ் இருக்கு. ஓ ஆமா ஆமா, எங்கேயும் பார்த்தேன். பட் இந்த 24th எனக்கு தெரியல. 24th. So this April இந்த செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலான ஒரு ஆமா ஆமா, அது நல்லா ஓடட்டும் ரீ ரிலீஸ்னால. இட்ஸ் a beautiful film. கண்டிப்பா கண்டிப்பா. ஷாலினிக்கு டப் பண்ணது. எஸ் மேம். அண்ட் இப்போ 30th கரை. ஆமா. அந்த இந்த வீக்குக்கு ஒரு பிளாக் பஸ்டர், அடுத்த வீக்குக்கு ஒரு பிளாக் பஸ்டர். இப்போ ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் போயிட்டு இருக்கு. மோகினி ஆட்டம்னு ஒரு மலையாள படம். ஓகே. அது வந்து பரதநாட்டியம்னு ஒரு மலையாள படத்துடைய செகண்ட் பார்ட். ஓகே. ஸோ அது சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு இப்போ கேரளா, ஆல் ஓவர் த வேர்ல்ட். இப்போ இங்கேயும் ரிலீஸ் ஆயிருக்கு, இங்கேயும் நல்லா போகுது. சூப்பர் சூப்பர் மேம், கிரேட். ஸோ ஹாப்பி. அண்ட் கரை 30th of April ரிலீஸ் ஆகுது. தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய கொலாபரேட்டிவ் நடந்திருக்கு. எப்படி இருந்தது ஓவரால் ப்ராசஸ் இன் கரை? கரையில் வந்து ஆக்சுவலி கரையில் கூப்பிட்டு பேசினப்போ, கரைக்காக கூப்பிட்டு பேசினப்போ டைரக்டர் தான் வர சொன்னாங்க. ஸோ ஆஃபீஸில் போய் பேசினப்போ டைரக்டர் கதை சொன்னார். கதையெல்லாம் சொல்லிவிட்டு ஹி டோல்ட் மீ, உங்களை வந்து எனக்கு இந்த ரோலுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு ஒரு இது தோணுனது எப்படின்னாக்கா, இது அந்த படம்ல டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன் நான். அதில் நீங்கள் பண்ணதில் ஒரு ஜென்யூனிட்டி இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ரா ஃபீல் தான் வேணும். ஸோ அவர் வந்து அபிஷான் ஜீவந்த்கிட்டையும் பேசியிருக்காரு டைரக்டர், டூரிஸ்ட் ஃபேமிலி பேசி. அப்போ அவரும் கொஞ்சம் ஒரு உறுதி கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஓகே, அவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த தைரியத்தில் தான் டைரக்டர் வந்து எனக்கு அந்த ரோல் கொடுத்தாரு. ஸோ ஆக்சுவலி தனுஷ் சாரோட அம்மானும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லை பயமா என்னன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். என்ன சொல்கிறது, சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்டர். அப்போ அவரோட காம்பினேஷனில் வந்து அவரோட அம்மாவாக நடிக்கும்போது நான் அந்த ஒரு லெவலுக்கு இருக்கணும் இல்லையா? இல்லைனாக்கா வந்து அந்த ஒரு ஹோல் சீனே ஒரு மாதிரி இதுவாகிடும்ல. ஸோ அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் எனக்கு அதான் பேரா நடிக்கிறாரு. அது இன்னொரு பயங்கர டென்ஷன். அவங்கெல்லாம் எவ்வளவோ பெரிய டைரக்டரை ப்ரூவ் பண்ணதை விட அவங்க வந்து டைரக்டராக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்டராகவும் அவர் நிறைய படம் பண்ணியிருக்கார் இல்லையா? நான் வந்து ஏதோ டப்பிங்கில் தான் கொஞ்சம் ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆக்டிங் ஒரு 30-40 படம் தான் ஆயிருக்கு இப்போ மலையாளம் தமிழ் சேர்ந்து. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காம்போவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ தேங்க்ஸ் டு காட். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். விக்னேஷ் ராஜா சாருக்கு இன்னொரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்து என்னை ஓகே பண்ணி
ப்ரொடக்ஷனில் பேசியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ வெல்ஸ் இன்டர்நேஷ்னல் மொத்தத்தில் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. கிரேட். ஸோ அந்த தனம் அப்படின்ற கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு உங்களுடைய மெனக்கடல், ஏன்னா அந்த கேரக்டராக பார்க்குறப்போ ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராக எனக்கு புரியுது. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் உள்வாங்கி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், பிகாஸ் இந்த மேக்கப்லேயே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி மேம். அதாவது ஒரு பிக் தேங்க்ஸ் டு தி மேக்கப் டீம். கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. ரெஞ்சு நினைக்கிறேன் பேர், திடீர் நிறைய பேர் இருந்தாங்களே. ஸோ தேங்க்ஸ் டு தட் கேமரா, ஐ மீன் மேக்கப் டீம். ஃபுல்லாக என்ன அப்படியே ப்ரௌனாக பிளாக்கான்னு தெரியாத மாதிரி ஃபுல் ஃபேஸு, கை, கால் எல்லாமே அந்த மாதிரி மேக்கப் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதுலேயே எனக்கு அந்த ஒரு கேரக்டரைசேஷன் வந்துச்சு கொஞ்சம். அப்புறம் அதான் சொன்னேன், டைரக்டர் அவ்வளோ அழகாக சொல்லுவார் அந்த கேரக்டர் என்ன, அந்த இன்டென்சிட்டி எல்லாமே. நம்ம பீயிங் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் எனக்கு கொஞ்சம் அந்த இமோஷன்ஸ் இதெல்லாம் தெரியும் இல்லையா, நிறைய நம்ம அவ்வளோ படம் பேசியிருக்கோம். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த சீனில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படி அது ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறது மைக்கு முன்னாடி நம்ம நடித்து தானே பண்ணுறோம். டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் மைக்கு முன்னாடி நம்ம அந்த இன்டென்சிட்டி உள்வாங்கி தான் பேசுறது. அது பேசும்போது அந்த வாய்ஸில் அது வரணும்னா வி ஹவ் டு ஆக்ட். இது அவர் சொல்லி கொடுத்த விதத்துலேயும் அந்த காம்போ வந்தப்போ இட் வாஸ் நாட் தட் டிஃபிகல்ட். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம், என்கிட்டேருந்து ஒரு தப்பு வரக்கூடாது, என்னால் ஒரு செகண்ட் டேக் போகக்கூடாது, நான் சொதப்பக்கூடாது, அந்த ஒரு பயம் இருந்ததே தவிர கடவுளே எப்படி நான் காப்பாற்று அப்படின்னு ப்ரே பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நான். ஓகே. ரவிக்குமார் சாரோட சேர்ந்து பண்ண சீன்ஸ், ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்போ யூஸ்வலாக இல்லாமல் அவரோட லுக்ஸில் ஒரு சேஞ்சு, அவர் பேசுறதுலையுமே சில விஷயங்கள் லைட்டாக ஒரு பல் எத்தி இருக்கிறப்போ சின்னதாக ஒரு மாடுலேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ சின்ன நுவான்சஸ் இருக்கும். ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே பேசுனதுக்கான அது எனக்கு ரொம்ப என்ன மனசில் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, அந்த சீனில் ஒரு பர்டிகுலர் சீனில் நான் ரொம்ப கதறி அழணும். ஸோ அந்த மாதிரி கதறி அழுவும்போது ஒரு 2-3 ஆங்கிள்ஸ் வைப்பாங்க இல்லையா. தேனீஸ்வர் சார் தான் டைரக்டர், ஐம் சாரி டிஓபி, அண்ட் இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. ஸோ அது ஒவ்வொரு ஆங்கிள் வைக்கும்போது நம்ம அதே இமோஷனில் அழுகணும், அந்த ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணோம்ல. அப்படி பண்ணி முடியும் போது டிஷ்யூவில் நான் இப்படி சும்மா அப்படி மூக்கை இது பண்ணப்போ கொஞ்சோண்டு பிளட் ஸ்டெயின் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதை பார்த்து என்னோட அசிஸ்டண்ட் இன்னுமா ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷனாக பேசாமல் இருச்சுமா ஒருவேளை நம்ம ரொம்ப கதறும்போது கொஞ்சம் நம்ம டப்பிங் பண்ணும்போது ரொம்ப கத்திலாம் அழுவும்போது ஸ்க்ரீம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பிளட் ஸ்டெயினோட ஃபீல் வரும். ஸோ அதுதான் இருக்கும், ஒன்றும் பேசாமல் இரு அப்படின்னா. இவர் கேட்டார், அவர் தான் உட்காந்துட்டு இருந்தார் பக்கத்தில். என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இது கொஞ்சம் பிளட் ஸ்டெயின். ஐயோ இப்படிலாம் விடக்கூடாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரவனுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க ஒய்ஃப் அங்கே இருந்தாங்க. அந்த பிபி அப்பாரட்டஸ் அவங்க வச்சுருந்தார் போல இருக்கு. அதை எடுத்து எனக்கு அவங்க ஒய்ஃபே டெஸ்ட் பண்ணி பிபி எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, உடனே நீங்கள் இதை முடிச்சுட்டு போய் டெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி விடக்கூடாது, அந்த மாதிரிலாம் பிளட் வரக்கூடாது அப்படின்னா. சின்ன ஒரு ஸ்டெயின் தான், பட் இருந்தாலும் அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாங்க. சரி, நான் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் தான். அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ ஒரு பெரிய டைரக்டர், அதெல்லாம் பார்க்காம ஹி வாஸ் ஸோ சிம்பிள் அண்ட் டவுன் டு அர்த். என்னை அவரோட கேரவனில் கூட்டிகிட்டு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி அது எனக்கு ஒரு பிபி பார்க்கணுன்னா, ஸோ இட் ஸ்பீக்ஸ் சம்திங் கிரேட். அதே மாதிரி தனுஷ் சாரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா அவரோட காம்பினேஷன் நடக்கும் போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஒரு மானிட்டர்லாம் பார்த்த பிறகு நான் கேட்டேன், சார் ஏதாவது இன்புட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ணணுமா, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு திங்க் என்ன இந்த சீன் நான் கரெக்டாக பண்ணாததுனால அதோட இம்பேக்ட் போயிடுச்சுன்னு வரக்கூடாது இல்லையா. ஸோ ஐ ஆஸ்ட் ஹிம், டைரக்டரை மீறி நான் சும்மா, நான் இஸ் எ பிரில்லியன்ட், நான் அவரை ரொம்ப அடோர் பண்ணுற ஒரு ஆக்டர், ரொம்ப அவருக்கும் ஃபேன் நான். என் பொண்ணு அதுக்கு மேலே பைத்தியமான ஃபேன். ஸோ நான் சொதப்பக்கூடாதுன்ற இதில் கேட்டேன், சரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, அதே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு ரிலீஃப் ஆச்சு. அப்புறம் அப்பப்போ டைரக்டர்கிட்ட எல்லார்கிட்ட போய் கேட்பேன், சரியா இருக்கா, இல்லை ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ணணுமா, இன்புட்ஸ் சொல்லுங்கள், ஐ ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான்.
ஓகே ஓகே. அண்ட் அதை தாண்டி இப்போ ரொம்ப ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரைலருக்கு முன்னாடி ஃபேஸஸ் ஆஃப் கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் வந்து மலையாளம்லேருந்து இப்போ சூரஜ் வஞ்சரமூட அவருடைய ரோல்ஸ் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். வீரதீர சூரன், யூத் அண்ட் இப்போ கரா, ஸோ இந்த மாதிரி அவருடைய ரோல்ஸும் இருக்கு. அவருடைய ஏதாவது காம்பினேஷன்ல அவரோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் சம்திங்? அவரு வந்து எனக்கு மலையாள படத்துல நான் இப்போ மோகினியாட்டத்தில் அவரு நல்லா காம்பினேஷன் இருக்கு. அவர் நல்லா தெரியும் எனக்கு. அவரோட படத்துல அவர் நடிச்ச படத்துல நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ நோ ஹிம். வீரதீர சூரன்லேயே நாங்கள் காம்பினேஷன் இருந்துச்சு, சின்ன காம்பினேஷன்ஸ் இருந்தது. எனக்கு நல்லாவே தெரியும் அவரை. இதில் வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது. இட்ஸ் எ வெரி குட் ஆக்டர். பயங்கர என்ன சொல்கிறது, மலையாளத்துலேருந்து வந்து தமிழில் இஸ் மேட் இஸ் ஓன் பிளேஸ். இஸ் எ பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் அதை தாண்டி மேம் உங்களோட ஜேர்னிலே வந்து நீங்கள் லைக் கிட்டத்தட்ட 2000+ படங்களுக்கு டப்பிங் பண்ணியிருக்கீங்க, ஆக்டிங் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் தமிழில் வந்து உங்களுக்கு கண்டுகொண்டேன் வாஸ் யுவர் வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லையா? ஆமாம் ஆமாம், டப்பிங் டைம்லேருந்து அதுதான் ஃபஸ்ட்டு. பேபி ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன் ஒரு 8-10 படத்தில் மலையாளத்தில். 1973லேருந்து பேபி ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். அப்புறம் கண்டுகொண்டேன்ல தான் பெரிய. அது எப்படி ராஜீவ் மேனன் சார் பார்த்து கூப்பிட்டதா இல்லை? அது ஆமாம் ஆமாம், ராஜீவ் மேனன் அவருடைய ஆர்எம்பி ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு இருந்தது இல்லையா, நிறைய ஆட்ஸ். அப்போ அவர் தான் ஆட்ஸ்னாக்கா ராஜீவ் மேனன் தான். ஸோ அங்கே வந்து நான் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்களுடைய எல்லா ஆட்ஸுக்கும் நான் பேசியிருக்கேன். என் பொண்ணு குழந்தையா இருக்கும்போது 1.25 வயசில் அவள் பேசியிருக்கேன். அண்ட் அந்த டைமில் இந்த கேரக்டர் அந்த கண்டுகொண்டேன்ல வேறு ஏதோ ஒரு மாடலை வச்சு நடிக்க வச்சுட்டு இருந்திருக்கார் போல இருக்கு. ஸோ ஹி வாஸ் நாட் ஹாப்பி பிகாஸ் அவங்க வந்து ஒரு மாடலுங்கிற ஒரு ஃபீலில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் வருது அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. லேட்டர் ஆன் தான் சொன்னாங்க. நான் வந்து ஏதோ ஒரு படத்துக்காக டப்பிங் நடந்துட்டு இருந்தது. அந்த டைமில் தான் எனக்கு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி ராஜீவ் வர சொன்னார், ராஜீவ் மேனன் வர சொன்னாருன்னு சொன்னோடனே சரி என்ன ஏதுன்னு தெரியல. நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போனப்போ இதுதான் விஷயம், நீங்கள் உடனே ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை தாச்சியா 2 சீன் தப்புவோட, அதுவும் இட் வாஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ராஜீவே கூப்பிட்டு சொன்னதுனால ஐ ஹேட் தட் கம்ஃபர்டபுள் லெவல். எப்படி என்ன ப்ரெசென்ட் பண்ணணும் அவங்களோட காம்பினேஷனில், இட் வாஸ் வெரி நைஸ். யாரோட அம்மாவை யூ என்ஜாய் இல்லை? பிகாஸ் லைக் எல்லா டாப் ஆர்டிஸ்டோட அம்மா கேரக்டரும் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் விக்ரம் சார்ல இருந்து எஸ்கே. விக்ரம் சாருக்கு அம்மா இல்லை, மாமியாரா? சாரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ டாப்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸோடைய மதர் கேரக்டர் நிறைய இடத்துல ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் விச் ஒன் இஸ் வெரி என்ஜாயபிள் ஃபார் யூ? அப்படி கிடையாது. சி, ஐ என்ஜாய் ஆல் மை ஒர்க். அது இப்போ ஒவ்வொரு இப்போ சிவகார்த்திகேயன் அவரோட அம்மாவை டாக்டரில் பண்ணேன். அது 2 சீன் தான். தட் ஆல்சோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள். நெல்சன் அவர் சொல்லி கொடுத்த விதம், ஆக்டிங், அவரோட ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் சிவா வாஸ் வெரி வெரி ஐ மீன் வெரி வெரி டவுன் டு எர்த். நான் ஒர்க் பண்ண மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஹீரோஸுன்னு சொல்லலாம். யாருமே ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி வேற ஒரு பந்தா காட்டுறவங்க யாருமே எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி பிகாஸ் தே நோ மீ, நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னு தெரிஞ்சதுனாலையோ இல்லை பழக்கம். நாங்கள் இப்போ அஜித் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம வந்து வி ஹவ் சீன் பிஃபோர். ஆக்டிங்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துருப்போம், பேசியிருப்போம். விக்ரம் சாரும் அதே மாதிரி தான். அவர் டப்பிங் டைம், அவர் மலையாளத்துலலாம் ஹீரோவாக நடிக்கிற டைம்லேருந்து ஐ நோ ஹிம். ஸோ அதனால அந்த ஒரு எஃபெக்ஷன் அவங்கெல்லாம் என்கிட்ட காட்டும்போது எனக்கு வந்து அவங்களான்னு இல்லை. அண்ட் அல்டிமேட்லி இட் இஸ் த கேரக்டர். ஸோ எனக்கு இவங்களோட அம்மா, ஆனால் இப்போ தனுஷோட அம்மாவெல்லாம் எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிது. அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். சரி, எத்தனையோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. ஸோ அந்த இதில் வரிசையில் என்ன அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ அது ஐ என்ஜாய் ஆல் மை ரோல்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கரை பொறுத்தவரைக்கும் மமிதா பைஜு லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் லீட் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட படங்கள் நம்ம பார்க்குறப்போ பப்ளியான கேரக்டர்ஸ் பண்ணுறப்போ கான்ட்ராஸ்டாக இங்கே வந்து அவுட்டோட சீரியஸாக இருக்கிறப்போ we were like astonished. ஓகே, வேற மாதிரி இவங்க புல் பண்ணுறாங்க. எப்படி இருந்தது மேம் இந்த யங் டேலண்ட்ஸ் அடுத்து? அதாவது பிரேமலுன்னு ஒரு படம் பார்த்தோம். நான் பார்த்துட்டு அப்படியே ஐ ஜஸ்ட் லைக் தட் கேர்ள் ஸோ மச். நான் அதை பார்த்துட்டு இப்போ இவங்களை இந்த செட்டில் பார்த்தப்போ ஃபஸ்ட்டு இது நான் சொன்னது அதுதான். ஐயோ, பிரேமலு வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அவ்வளோ அழகாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த லுக்கே கிடையாது. அவ்வளோ பப்ளியாக, அவ்வளோ ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். பட்
அது குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வெஸ் ஸோ குட். இதில் வந்து டோட்டலி ஒரு அந்த கிராமத்து பொண்ணு, ஒரு மேக்கப் ஒரு ஹீரோயின் மாதிரி, அந்த நம்ம ஹீரோயின்னா எப்படி நினைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ராவாக அது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாருமே அப்படி தான். அப்பாலேருந்து கருணா சார்லேருந்து எல்லாருமே ரா, அந்த மண்ணுக்கான மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ மமிதா ஷி இஸ் பிரில்லியன்ட் ஆக்சுவலி, ஷி இஸ் குட், வெரி குட். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அமர்கலமோட ரீரிலீஸ் 1999 ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். அஜித் ஷாலினி அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ட் அஜித் ஃபேன்ஸுக்கே ரொம்ப க்ளோஸ். ஸோ நம்ம அதை பற்றியும் கொஞ்சம் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சேன். ஹவ் வாஸ் தட் டைம்? கண்டிப்பாக அது ஒரு மாதிரி அந்த டைமில் அது ரொம்ப, பிகாஸ் அவங்க 2 பேர் லவ் பண்ண டைம் வேற இல்லை, அஜித் சார் ஷாலினி மேம். அந்த படம் டப் பண்ணும்போது எனக்கு தெரியாது அவங்க லவ் பண்ணுறாங்கன்றது. அந்த படம் பேசிட்டு கொஞ்சம் பேசி ஒரு நாள் அஜித் சார் பேசி முடிச்சுட்டு அவர் வெளியே வரல, எனக்கு தெரியாது அஜித் சார் உள்ளே இருக்காருன்னு. அவர் என்ஜினியர் ரூமுக்கு போயிருந்தார் போல இருக்கு. ஸோ என்ன உள்ளே கூப்பிட்டாங்க டப்பிங்க்கு, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நான் போடியத்துக்கிட்ட நின்று என்ன சீன் பேப்பர்லாம் பார்த்துட்டு விஷுவல் பார்த்துட்டு இருக்கும்போது சடன்லி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, காதுகிட்ட தேங்க்ஸ் ஃபார் டப்பிங் ஃபார் மை ஒய்ஃப் அப்படின்னாங்க. அப்போ நான் பார்த்தேன் யாருன்னா அஜித் சார். ஒய்ஃபா? யார் சார் ஒய்ஃப்? எனக்கு புரியல ஒன்றும் அப்படின்னேன். ஐ டென்ட் நோ அட் ஆல். நம்ம கண்ட் கெட் மேரிட் டு ஷாலினி அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரே பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல என்கிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது. ஏன்னா இந்த ரீ ரிலீசஸ் வந்து இப்போ ஒரு மாதிரி பயங்கர புது படத்தை தாண்டி அந்த செலிப்ரேஷன் மீட்டரே வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ அவர்களோட ரீ ரிலீஸ் வரப்போ இன்னொரு பக்கம் அஜித் ஃபேன்ஸ் எக்ஸைட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் வே டூ ஹை. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரீ ரிலீசஸ் திருப்பி வர்றப்போ? லைக் யூ என்ஜாய் தோஸ் ரீ ரிலீசஸ் மேம்? நான் ஃபியூ ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன். யா டெஃபினெட்லி. இப்போது விஜய் சார் படம்லாம் அந்த ரோஹிணி தியேட்டரில் ஏதோ ஒன்று, எது கில்லியா, கில்லி, அப்புறம் வேறு ஏதோ ஒரு படம்லாம், ஐயோ அங்கே தான் செலிப்ரேஷன்ஸ் பார்க்க முடியுது மற்ற தியேட்டர்ஸை விட. அங்கே வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் அண்ட் பீப்புள் ஆர் என்ஜாயிங். அவங்க வந்து அவங்கள மறந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய படங்கள் அந்த மாதிரி ரீ ரிலீஸில் இட்ஸ் பீன் வெரி மச் வெயிட்டட்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி கரையோடைய ரிலீஸ் இருக்குது. அண்ட் கரை என்ன மாதிரியான ஒரு ஆன்டிசிபேஷன் கொடுக்கும், என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுக்கும்னு நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். கரை வந்து ஏன்னா நான் ஃபுல் படம் பார்க்காததுனால ஐ கேனாட் ஜட்ஜ் த திங். ஆனால் இந்த ட்ரெய்லரு இதெல்லாம் பார்த்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி இன்டென்ஸ் சீரியஸ் ஃபில்ம்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஏதாவது லைட் சம்பவங்கள் இருக்கலாம். ஏன்னா ஹியர் அண்ட் தேர் கதை எப்படி போகுதுன்னு ஐ நாட் சீன், நான் சொல்கிறதுக்கான இது கிடையாது எனக்கு. பட் ஆனால் எல்லாருக்கும் அது கேரி பண்ணக்கூடிய ஒரு டெப்த் அந்த படத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த சீன்ஸு நம்ம பண்ண சீன்ஸு, அப்புறம் அந்த அவுட்லைன் வந்து கதை கேட்டதுக்கான அவுட்லைன்லேருந்து அண்ட் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து எவ்ரிபடி சீம்ஸ் டு பி வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் அவ்வளோ 100% ஹோப் வச்சுருக்காங்க. இப்போது ஆடியோ லான்ச்லேயே எல்லாருமே, ஈவன் தனுஷ் சார் வாஸ் ஸோ மச் ஹோப்ஃபுல் இது வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் அப்படின்னு. ஸோ மக்களுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இதில் இருக்குங்கிறது நம்புகிறேன். ஏன்னா the director is a very very capable director. Yes ma'am, literally we are also waiting for the very same. Thank you so much for the wonderful time. We had a great time. கரையோடைய சக்ஸஸ்க்கு எங்களுடைய எல்லாரும் பாருங்க, கரை பார்த்து என்ன சொல்கிறது, மேக் இட் டெஃபினெட்லி அது ஒரு பிளாக் பஸ்டர் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிறேன். Thank you so much. Thank you. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.